Hi, welcome to my YouTube channel. So, this Navaratri series part 4 video. Part 1, Part 2, Part 3 I already upload பண்ணிட்டேன். So, please description நான் கொடுக்கிறேன். Please do go watch that. And இந்த வீடியோவில் வந்து டெக்கரேஷன் மேக்ஓவர் வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. லைக் கோலோ வைக்கிறது, எப்படி நான் வந்து அது டெக்கரேஷன் பண்ணுறோம் அண்ட் எப்படி நாங்கள் அடுக்கி வைக்கிறோம் அப்படின்றது தான் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. And without any further delay, let's get into the video. அதுக்கு முன்னாடி please do subscribe to my channel and please keep supporting and show more love. ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து கொலு வந்து வைக்க போகிறோம். ஸோ இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மண்டபம் ஸ்டைலில் வைக்கலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ பைப் மாதிரி வச்சு அதில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கீழே கோலமாவு ஒரு கப்பில் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி வந்து நிற்க வச்சுருக்கோம். ஸோ வெற்றியில் வந்து நாங்கள் இந்த மாதிரி பேக் ட்ராப்ஸ் கொஞ்சம் வந்து வாங்கியிருந்தோம். லைக் பின்னாடி வந்து இது போடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ரீசன்ட் டைம்ஸில் இந்த மாதிரி லோட்டஸ் டிசைன்ஸ் தான் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு இது ஒன்று வாங்கணும் ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட்லி ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மை வாய்ஸ், ஏன்னா எனக்கு செம்ம சிவியர் கோல்டு இருக்கனால தொண்டை போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பிளாக் சாரி வச்சு நாங்கள் அந்த விண்டோவையே நாங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்து ஏதாவது சாரி இல்லைன்னா அந்த பேக் ட்ராப் வச்சு நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் அதை மூடிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சாரி வந்து நம்ம போட்டு பின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு கோல்ட் அண்ட் ரெட் இந்த ஒரு சாரி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி மேலே தோரணம் அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தோரணம். ஸோ இந்த கோல்ட் தான் நாங்கள் வந்து இந்த தடவைக்கான நாங்கள் போட்டிருக்கோம். சென்டரில் வந்து கயிறு வந்து நாங்கள் போட்டிருக்கோம். மேலே எல்லாமே அந்த தோரணம் அது எல்லாமே டெக்கரேஷன் பண்ணியாச்சு. ஸோ சென்டரில் இந்த மாதிரி வந்து போட்டுட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி தோரணம் வந்து ஹேங் பண்ணலாம், யூ மாதிரி ஹேங் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ பிளான். ஸோ அதுக்கு தான் இந்த கயிறு நாங்கள் வந்து கட்டியிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி தான். ஸோ சென்டரில் இந்த மாதிரி போட்டுட்டு யூ மாதிரி இந்த மாதிரி இந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்றுன்ற மாதிரி நாங்கள் கட்டலான்ட்டு ஒரு பிளானிங்கில் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்ற மாதிரி நாங்கள் போடலாம் அப்படின்ற ஒரு பிளானிங்கில் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து போடலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ நாங்கள் இந்த 2 கலர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஆரஞ்ச் அதெல்லாம் யூஸ் பண்ணல, ஃபுல்லாக ரெட் அண்ட் எல்லோ அந்த இதில் தான் நாங்கள் போயிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அப்படியே லைனாக வந்து போயிட்டு வந்ததுன்னா இதுக்கு அடியில் அப்படியே கொலு வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே ஒரு மண்டபம் மாதிரியும் ஆன மாதிரியும் இருக்கும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். சைட்லேயுமே நாங்கள் ஹேங் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கோம். ஸோ மேலே வந்து ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். மேலே இந்த மாதிரி போட்டுட்டு கீழே வந்து கொலு வைக்கலாம். அண்ட் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் தோரணம் மாதிரி சைடில் வந்து தொங்க விட்டுட்டோம் பிளெயின் ரெட்டில். ஸோ 2 பக்கமும் இந்த மாதிரி வந்து தொங்க விட்டுட்டோம். ஸோ ஒரு லாங்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் ஒரு மண்டபம் செட்டப் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சு தான் குட்டி குட்டி படியாக வந்து தரையில் வைக்கிறதுக்காக நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கீழே லைனாக வந்து குட்டி குட்டி இந்த கடைகள் அப்புறமா வந்து இன்னும் சில பொம்மைகள்லாம் வந்து கீழே இந்த மாதிரி தான் வைக்கலான்ட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். லைக் இந்த மாதிரி ப்ளைவுட்லாம் வச்சு மேலே இன்னொன்று ஒரு இது ஆக்சுவலாக எல்லாமே வந்து கிச்சன் ட்ராயர்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு இப்போது இதுக்கு யூஸ் ஆகிடுச்சுனால நாங்கள் இந்த மாதிரி வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ தென் நெக்ஸ்ட்டு வேஷ்டி வச்சு இது எல்லாமே வந்து கவரப் பண்ணியாச்சு. அப்படியே ஒரு நீட்டாக ஒரு படி மாதிரியே எல்லா வேஷ்டி எல்லாமே வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து இதெல்லாமே கவர் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சு. சென்டரில் மட்டும் ஒரு சாரி போட்டிருக்கேன். ஸோ சைடில் எல்லாமே வேஷ்டி மாதிரி வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லைட்ஸ் எல்லாமே வந்து வெளில எடுத்து வச்சுருக்கோம். எது ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் லைட்ஸ் அது எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த வருஷத்துக்கு நிறைய பொம்மை நாங்கள் வாங்கியிருக்கோம். அது எல்லாமே அன்ராப் பண்ணி வெளியில் எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ கொலு எல்லாமே விற்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஃபைனல் லுக் வந்து அது தனி வீடியோவாக நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் அப்கமிங்கில் வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் ஷோ மோர் லவ்.